ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முறையில் ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி 4 மீன் எடுத்து பெருசாக இருக்கிறதுனால அப்படி கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறி வைக்கும்போது உள்ளே நல்லா உப்பு உரப்பெலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா மீன்லையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் எந்த மீன் வேணாலும் செய்யலாம். நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிப்போம். ஒரு வெங்காயத்தை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பொடியை கட் பண்ண தக்காளியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்பு மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1/2 கப் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நச்சு போடும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுப்பு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க மீதி வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துப்போம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுப்போம். 8 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் இல்லை சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். மீன் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா செவக்க வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வதக்கி விட்டாச்சு. இப்போ இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மீன்லேயும் குழம்பு மசாலாலையும் வத்தல் தூள் போட்டுக்கோங்க. அதனால் வதக்கிறதுக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கிட்டுங்க. வத்தல் தூளில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மீதி இருக்க தக்காளி இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருவோம். இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருவோம். புளி மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க, கசந்து கிடக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக வறுத்து சேர்க்கும் போது குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு லேசாக இடித்து எடுத்துப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீன் இப்போ இதில் சேர்த்துருவோம். நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கும் போது உள்ளெல்லாம் உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துருவோம். இதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். மீன் நல்லா வெந்து வரட்டு. நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.